எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வெத்தலை பிரசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெத்தலை பிரசனம் அப்படிங்கிறத பலவிதமாக நம்ம பார்க்க முடியும். அதில் கிரகம் இல்லாமல், லக்னம் இல்லாமல், வெறும் வெத்தலை மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய பிரசன முறை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு முறையும் இருக்குது. அந்த வெத்தலையை வச்சு லக்னத்தை கண்டுபிடிச்சு, கோச்சார கிரக நிலவரத்தை வச்சு சொல்லக்கூடிய பிரசன முறையும் இருக்குது. அது இல்லாமல் எதுவுமே தேவையில்லை. கிரகத்தை பார்க்க தேவையில்லை, லக்னம் தேவையில்லை. வெறும் வெத்தலை மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய பிரசனத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பிரசனம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, விழிப்பு நிலை ஜாஸ்தி இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன செயல்பாடு நடக்குது அப்படின்னு யோசிக்கணும், சிந்திக்கணும், உத்து கவனிக்கணும். விழிப்பு நிலை ஜாஸ்தி இருந்தால் யாருனாலும் பிரசனம் பார்க்கலாம். நீ யார்கிட்டையுமே எதையுமே கற்றுக்க தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒருத்தங்களை வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லணும். 12 ராசி கட்டம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் 12 வெத்தலை தேவைப்படும். ஆனால் மினிமம் 12 வெத்தலை, அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்கள வாங்கிட்டு வர சொல்லி அந்த 12 வெத்தலை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். மீதி நமக்கு தேவையில்லை. இந்த 12 வெத்தலையை மேச ராசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மீன ராசி வரைக்கும் அடுக்கணும். வெத்தலையை அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வெத்தலை வச்சுருக்கோமா. இப்போ என்ன, ஒரு மேசராசிங்கிறத 1வது இடமா நீங்கள் எடுத்துக்கணும். மீன ராசிங்கிறத 12வது இடமா எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இடம். இப்போ நீங்கள் 12 பாவகங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 12 பாவகங்களை மேசத்துலேருந்து நீங்கள் அடுக்கி வச்சு 12 கட்டத்துக்கும் நீங்கள் வச்சிடலாம் வெத்தலையை. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாமலே கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெத்தலையை பார்க்கணுங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் வெத்தலையை வச்சுருக்கோம். அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ 12 கட்டத்தில் எந்த வெத்தலை சின்னதாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எந்த வெத்தலை சின்னதாக இருக்குதோ அதில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு கன்னி ராசியில் ஒரு வெத்தலை வச்சுருக்கோம். மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் வெத்தலை அடுக்கி வச்சுருக்கோம், 12 வெத்தலை. அதில் கன்னி ராசியில் வச்ச வெத்தலை சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கன்னி ராசிங்கிறது 6வது இடமா, 6வது ராசி. அப்போ 6வது இடங்கிறது வயிற்று பகுதியை குறிக்கிறதா. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு, அதாவது ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. 6வது இடங்கிறது என்ன, கடன், வேலை அப்படி சொல்லலாமா. அதில் ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 6வது இடத்துல பெரிய முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லலாம். இதை நோய் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, வயிற்றில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 12 வெத்தலையில் எந்த வெத்தலை பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறோம். எந்த வெத்தலை 12ல் பெருசாக இருக்குதோ அந்த கட்டத்தை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு 7வது ராசி துலாம் ராசின்னு வச்சுக்கோங்களேன். துலாம் ராசியில் வச்ச வெத்தலை ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த கட்டத்தினுடைய பெனிஃபிட் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு துலாம் ராசிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ராசியாக 7வது ராசி. அப்போ மனைவியோ அல்லது கணவனையோ குறிக்கிறது. ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கும், பெண்ணாக இருந்தால் 7ஆம் இடம் கணவரை குறிக்கும். அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னரால் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்குது. அவங்க தான் உங்களுக்கு உதவுறாங்க, அவங்களால தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். எது வெத்தலை சின்னதாக இருக்கோ அந்த கட்டத்தினுடைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு எது பெருசு எது சின்ன வெத்தலை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம். இது நம்பர் 1. நம்பர் 2 எந்த வெத்தலை டார்க்காக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது டார்க் கலரில் இருக்கும். பச்சை, லைட் பச்சை, டார்க் பச்சை, 2 விதமாக பிரிக்கிறோம். எந்த வெத்தலை இந்த 12 கட்டத்தில் லைட் பச்சை கலரில் இருக்குதோ அந்த குறிப்பிட்ட கட்டம். இப்போ உதாரணத்துக்கு மேச ராசியில் ஒரு லைட் கலரில் வெத்தலை இருக்குது. அதே மாதிரி கும்பராசி டார்க் கலரில் வெத்தலை இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. ரொம்ப டார்க்காக இருக்குது, இதில் ரொம்ப லைட்டாக இருக்குது வெத்தலை அப்படின்னா, இதை வச்சு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, 1வது கட்டங்கிறது ஜாதகரை குறிக்கிறது. அப்போ தலைப்பகுதியை குறிக்கிறது. அப்போ 1வது கட்டத்தில் ஒரு வெத்தலை லைட் கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைட் கலர் அப்படிங்கிறது இப்போ தான் தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த செயல் தொடங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இப்போ தான் அந்த இடம் தொடக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு தொழில் ஸ்தானம் 10வது இடம் மகர ராசியில் ஒரு வெத்தலை லைட் கலரில் இருக்குது அப்படின்னா, நீ தொழில் பண்ணனா இப்போ தான் நீ தொழிலில் கால் எடுத்து வைக்கிற, இன்னும் அதில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதில் இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம், அது இன்னும் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லணும். இப்போ எந்த வெத்தலை ரொம்ப டார்க்காக இருக்கோ அது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ கன்னி ராசியில் ஒரு வெத்தலை வச்சுருக்கீங்க, அது வந்து ரொம்ப டார்க் கலரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன சொல்லுது, உங்கள் கடன் வந்து தீரப்போதியா முடியும் கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். எந்த கட்டத்தில் லைட் கலரில் இருக்குதோ அது வந்து இப்போ தொடக்க ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் அதை ரீச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு வெத்தலை வந்து நார்மலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டார்க்காகவும் இல்லை ஒயிட்டாகவும் இல்லை அப்படின்னா இது வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், உயரத்தை பார்த்தோம், எது பெரிய வெத்தலை எது சின்ன வெத்தலை, அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து எது டார்க் கலரில் இருக்கக்கூடிய வெத்தலை எது லைட் கலரில் இருக்கக்கூடிய வெத்தலை, இதை வச்சு நம்ம பலன் சொன்னோம். இப்போ மூணாவது வந்து எந்த வெத்தலையை ஒரு வெத்தலையை எடுக்கிறோம், அந்த வெத்தலையிலேருந்து ஓட்டை விழுந்திருக்கான்னு பார்க்கணும். அதில் சின்ன ஓட்டை விழுந்திருக்கு பெரிய ஓட்டை விழுந்திருக்குன்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். வெத்தலையில் வந்து சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்குது அப்படின்னா எந்த கட்டத்தில் அது இருக்குதுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு கடகராசியில் ஒரு வெத்தலை வந்து லைட்டாக ஓட்டை போட்டிருக்கு, ஓட்டை விழுந்திருக்கு, அந்த மாதிரி வெத்தலை வாங்கிட்டு வந்துட்டாங்க, கடகராசியில் வச்சுட்டிங்க. அப்போ கடகராசிங்கிறது 4வது ராசியா, அப்போ அந்த இடத்துல வெத்தலையில் வந்து ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னா 4வது இடங்கிறது என்ன, வீடு, தாயாரை குறிக்கிறது. அப்போ வீடையோ தாயாரை குறிக்கக்கூடிய இடத்துலையோ வந்து ஓட்டை இருக்குது அப்படின்னா தாய்க்கு வந்து ஹார்ட்டில் ஏதாவது ஓட்டை இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அல்லது வந்து அந்த பகுதியில் 4வது இடங்கிறது இருதயம், கல்லீரல், அது சார்ந்த பகுதிகள், நுரையீரல், அது சார்ந்த இதில் வந்து லைட்டாக எதுவும் ஓட்டை இருக்குது, அதில் வந்து பிரச்சனை இருக்குது சின்னதா அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். பெரிய ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னா வெத்தலை லைட்டாக அந்த இடத்துல பெரிய ஓட்டையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து ஒரு வெத்தலை வந்து கசங்கி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த வெத்தலை எந்த பாவத்தில் வச்ச வெத்தலை வந்து கொஞ்சம் கசங்கி இருக்குதோ அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த இடத்துல வந்து உங்களை கசக்கி பிழிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9ஆம் இடத்துல தனுசு ராசியில் ஒரு வெத்தலை வச்சுருக்கீங்க, அது கசங்களாக இருக்குது அந்த வெத்தலை அப்படின்னா 9ஆம் இடங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடமா, அப்போ உங்கள் அப்பாவை வந்து வேலையை வந்து கசக்கி பிழிஞ்சிருக்காங்க, உங்கள் அப்பா வந்து ரொம்ப சிக்கலில் இருக்கார். அதாவது எந்த விஷயத்தில் சிக்கல் இருக்காருன்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த உறவுக்கு வந்து பெரிய சிக்கலில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போது உங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், வருமானமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கசங்கி பிழிஞ்சிருக்குது, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சூழலை வந்து இந்த கசங்கி இருக்கக்கூடிய வெத்தலை வந்து காட்டுது. அதே மாதிரி வந்து வெத்தலையில் வந்து சிவப்பு கலரில் புள்ளி அல்லது வந்து கருப்பு கலரில் புள்ளி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிவப்பு கலர்லேயோ கருப்பு கலர்லேயோ புள்ளி இருந்தது அப்படின்னா உங்கள் தோலில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது எந்த பாவகத்தில் இருக்கோ அது சார்ந்த இடத்துல தோலில் பிரச்சனை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 9ஆம் இடத்துல ஒரு வெத்தலை இருக்குது, அதில் வந்து அந்த வெத்தலையில் வந்து ஒரு கருப்பு கலர் புள்ளி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மச்சம் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணலாம். 9ஆம் இடங்கிறது தொடைப்பகுதி தானே, அப்போ உங்கள் தொடைப்பகுதியில் வந்து மச்சம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுவே வந்து சிவப்பு கலரில் புள்ளி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல சிவப்பு கலரில் மச்சம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும், அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வெத்தலை வந்து கிழிஞ்சிருக்குது, அது இப்போது 10ஆம் பாவத்தில் ஒரு வெத்தலை வந்து கிழிஞ்சிருக்குது, மகர ராசி தானே 10வது ராசி, அந்த ராசியில் வச்ச வெத்தலை வந்து கிழிஞ்சிருக்குது அப்படின்னா உனக்கு தொழில் வந்து அந்து போச்சுன்னு சொல்லணும். நீ தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதை விட்டு நீ பிரிஞ்சு வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லணும். 7ஆம் இடத்துல இந்த வெத்தலை கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உனக்கும் மனைவிக்கு வந்து பிரிவினை ஏற்பட்டுச்சான்னு கேட்கணும். அல்லது பிரிவினை நீ அப்ளை பண்ணியிருந்தனா கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் வெத்தலை கிழிஞ்சிருந்தா. இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு 4வது பாயிண்ட்டு, வெத்தலை வந்து வெத்தலையினுடைய நுனிப்பகுதி, வெத்தலையினுடைய மேல் பகுதி, மேலே வந்து ஒரு காம்பு இருக்கும், கீழே வந்து வெத்தலையினுடைய அந்த நுனிப்பகுதி இருக்கும். இதில் தலைப்பகுதி எது அப்படின்னா வெத்தலையினுடைய காம்பு இருக்குல்ல, அதுதான் தலைப்பகுதின்னு சொல்கிறோம். அந்த காம்பு வந்து ஏதாவது ஒன்று வந்து வெட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து அது தலைப்பகுதியில் வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி எந்த இடத்துல வந்து இந்த வெத்தலை கிழிஞ்சிருக்கோ அந்த பாடி பார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சர்ஜரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லது வந்து சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் வெத்தலை கிழிஞ்சிருந்தா. அடுத்து 5வது பாயிண்ட் வந்து ஒரு வெத்தலையில் வந்து நீர்த்துளிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெத்தலை வந்து ட்ரையாக இருக்குது, அதான் தண்ணியே இல்லாமல் ட்ரையாக இருக்குது, ஒரு வெத்தலையில் வந்து நீர் துளிகள் இருக்குது அப்படின்னா எந்த பாவகத்தில் வந்து வெத்தலையில் நீர்த்துளிகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த நீர்த்துளிகள் இருக்கக்கூடிய வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ராசின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசி, 5வது இடங்கிறது சிம்ம ராசி, 5வது ராசி, அதில் வந்து ஒரு வெத்தலை வந்து அது வெத்தலை மேலே வந்து தண்ணி பட்டிருக்கு அப்படின்னா நீர்த்துளிகள் அங்கே தேங்கி இருக்குது அப்படின்னா
அந்த 5வது இடம்ங்கிறது குழந்தையை குறிக்குதா? அப்போ குழந்தை விஷயத்துக்காக நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்ணீர் விடக்கூடியது தான் அந்த நீர்த்துளிகள். அப்போ கண்ணீர் விட்டு அழுதீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி ஒரு வெத்தலை வந்து வறண்டு போய் இருக்குது, தண்ணியே இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டே இல்லாமல் அந்த இடமே வந்து ஒரு பால் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது வீடு, அந்த மாதிரி சொல்லலாமா? இப்போ 4ஆம் இடத்துல ஒரு வெத்தலை வந்து காஞ்சு போயிருக்குது, தண்ணியே இல்லை அப்படின்னா, உங்கள் வீடு வந்து ரொம்ப நாளாக வந்து கட்டின வீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலையா, புழங்கலையா, அல்லது வீடை வந்து சரியாக வந்து தொடப்பனால தொடச்சி க்ளீன் பண்ணலையான்னு கேட்கணும். பால் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்படி வந்து ஒரு வெத்தலையை வச்சு என்ன பிரச்சனை இருக்குது, அது எந்த பாவத்தில் போய் உக்காந்துருக்கு, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து ஜாதகம் தெரியணும், சக்கரவர்த்தியாக இருக்கணும், பிரசனம் தெரியணும், கோச்சாரம் தெரியணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பார்த்த உடனேயே யாருனாலும் வந்து பலன் சொல்லலாம். புரிதல் இருக்கணும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ பெரிய வெத்தலையா சின்ன வெத்தலையான்னு பார்க்குறோம், லைட் கலராக டார்க் கலரான்னு பார்க்குறோம், சின்ன ஓட்டையாக பெரிய ஓட்டை இருக்குதான்னு பார்க்குறோம், வெத்தலை கசங்கி இருக்குதான்னு பார்க்குறோம், வெத்தலை ட்ரையாக இருக்குதா, அதில் வந்து தண்ணி பட்டிருக்கான்னு பார்க்குறோம், அந்த வெத்தலையில் வந்து எந்த இடத்துல கிழிவு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்குறோம், மேல் பகுதி கீழ்ப்பகுதி வந்து வெத்தலையில் வந்து நுனிப்பகுதி வந்து வெட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்குறோம், அல்லது வந்து ரொம்ப கசங்களாக இருக்குதா, ரொம்ப ஒரு மாதிரி வந்து கசங்களாகி ஒரு கிளியிற ஸ்டேஜில் இருக்குதா, ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்குதா, அல்லது வந்து எலசா வந்து நல்லா பளபளன்னு இருக்குதா, எல்லாத்தையும் பார்க்கணும். எலசா பளபளன்னு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நல்லாயிருக்கும், அந்த இடம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம். எந்த வெத்தலை வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அல்லது கசங்கி போயிருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, அது முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஆயிலை பற்றி கேட்குறாங்க, இந்த அம்மா வந்து பொழைப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில் வந்து ஒரு வெத்தலை வந்து கசங்கி இருக்குது அல்லது கிழிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த பாவகம் குறிக்கக்கூடிய உறவு வந்து இறந்து போயிடுவாங்க அல்லது பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்படி வந்து வெறும் வெத்தலையை மட்டும் வச்சு எல்லா வகையான பிரசனத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியும். விழிப்பு நிலை யாருக்கு இருந்தாலும் அவங்க வந்து பிரசனம் பார்க்க முடியும், யார்ட்டையும் நீங்கள் கற்றுக்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இது மட்டும் இல்லை, பிரசனம் மட்டும் இல்லை, ஜாதகனாலும் சரி, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விழிப்பு நிலை ஜாஸ்தி இருந்து புரிதல் இருந்தால் எல்லாமே நீங்கள் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் எளிமையாக இருக்குது, அதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு விழிப்பு நிலை மட்டும் இருந்தால் போதுமானதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.